ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையல் அறையில். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஹரியாலி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழு கோழியை 6 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 6 பீஸ்லேயே வந்து நடுவில் வந்து குட்டி குட்டி லைனாக நீங்கள் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் உள்ள மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6 பீஸையும் வந்து மசாலா தடவி வச்சுக்கலாம். நான் அடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ஒரு சின்ன சைஸ் லெமன் போதும். இந்த லெமனோட சாறை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக தனிவான பிளேட்டாக போடுங்க. பவுல் இதுக்கு தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஹாஃப் சிக்கன் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் பாதியை குறைச்சிருங்க. நான் இன்னைக்கு முழு கோழி செய்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெப்பர் மிளகுத்தூளும் ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் காரத்துக்காக தான். நான் இன்னைக்கு மிளகா பொடி இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி ஒரு பேஸ்ட்டாக கிடைக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனோட நடுவில் வந்து இந்த இப்படி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் இப்படி ஜஸ்ட் கோட் பண்ணி விட்டுக்கலாம். இதோட செகண்ட் கோட்டிங் நம்ம இன்னொன்று பண்ண வேண்டியது வரும். அதனால் இந்த மசாலா உதிராமல் திக்கான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பிசைஞ்சாதான் இது உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா உருட்டும் போது கையில் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ எல்லா சிக்கன்லேயும் இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், 2 சைட்லேயும் நல்லா கோட்டாச்சு. இந்த கீர்ன இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இது ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊறட்டும். இப்போ இது ஊறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். கஸ்தூரி மெத்தினா ஒன்றும் இல்லை, வெந்தயத்தை வந்து கீரை மாதிரி வளர்த்து அதை வந்து காய வச்சு வைக்கிறதுக்கு பேர் தான் கஸ்தூரி மெத்தி. இதை வந்து நல்லா தூவி வச்சுக்கலாம். நான் வீட்டிலே வந்து வெந்தயத்தை லேசாக வளர்த்து அதை வந்து வெயிலில் காய வச்சு தான் வச்சுருக்கேன். இதை வந்து லேசாக தூவி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த சிக்கனை வந்து ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். இந்த சிக்கன் ஹைதராபாத்துக்கு ரொம்பவே ஃபேமஸ். இப்போ வந்து இதில் அரைக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகா வந்து ஒரு முழு மிளகா 6 மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஒரு குட்டி கப்பில் வந்து புதினா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என் கையில் 1.5 கை அளவு வந்துச்சு. அதே அளவு மல்லித்தலைகளையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கிரீன் கலரில் இருக்கிறனால இந்த சிக்கனை கிரீன் சிக்கன்னு சொல்லுவாங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஒரு குட்டி கப்பில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்ராக்சிமேட்டாக 6 ஸ்பூன் தயிர் வந்துச்சு. ஓகே, இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கிரைண்ட் பண்ணியாச்சு. கிரைண்ட் பண்ண இந்த மசாலாவை வந்து நம்ம சிக்கன் மேலே தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிக்கன் ஃப்ரை ஆகும்போது லைட்டாக க்ரீன் கலரில் வரும். ஸோ இதை க்ரீன் சிக்கன் சொல்லுவாங்க, ஹைதராபாதி சிக்கன் சொல்லுவாங்க, ஹரியாலி சிக்கன் தான் இதோட கரெக்டான நேமு. இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் உள்ளே வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிடாதீங்க. அப்போ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மசாலா வந்து இதோட கரைஞ்சி போயிடும். ஜஸ்ட் ஒரு திருப்பி நல்லா கோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணிட்டேன். இந்த கோட் பண்ண மசாலா வந்து ஒரு 1 ஹவர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில், அதாவது வந்து கொஞ்சம் அகலமான பேனில் ஆயில் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண மாதிரி எடுக்காமல் லேசாக ஆயில் வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில், நான் வந்து இன்னைக்கு 10 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆயிலில் வந்து இந்த சிக்கன் பீசஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் சிக்கன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண சிக்கன் மேலே இந்த மசாலா, அதாவது இந்த க்ரீன் மசாலாவை லேசாக வச்சு கொடுத்துடலாம். அதாவது அந்த கறியோட பீஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி ரெண்டு சிக்கனை நான் இப்போ ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1 சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. பெரட்டிட்டு இன்னொரு சைடை குக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சைடும் நல்லா குக் ஆகி வந்துக்கட்டும். பொதுவாக கடையில் சிக்கன் போய் வாங்குறதா இருந்தால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டிலே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்ய உங்களுக்கே ஆசை வந்துடும். சரி, இப்போ 2 சைடு வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சிக்கன் பீசஸ் வந்து இப்போ ஹாஃப் தான் ஃப்ரை ஆகிருக்கும், ஃபுல்லாக ஃப்ரை ஆகிருக்காது. இதை வந்து நம்ம தந்தூரி ஸ்டைலில் தான் பண்ணுறோம்.
அதுக்காக வந்து வீட்டில் தந்தூரி அடுப்பு இல்லாதவங்க நார்மலான இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, ஓவனுக்குலாம் கிடைக்கிற கம்பி, இல்லாட்டி தந்தூரி கம்பி கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த கம்பியில் லேசாக ஆயில் கோட் பண்ணி ஸ்டவ்வை சிம்லே வச்சுட்டு இந்த பீசஸை வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணனால தான் என் ஸ்டவ் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஓகே, இப்படி வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து லேசாக அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும். அப்போ தான் வந்து அது வந்து கோட் ஆகும். இல்லாட்டினா சிக்கன் வந்து கருகி போயிடும். நீங்கள் கருகாமல் பக்கத்திலே இருந்து பக்குவமாக பார்த்துக்கிட்டு குக் பண்ணுங்கள். இப்போ ஒன் சைடு பெரட்டி போட்டாச்சு, இன்னொரு சைடையும் பெரட்டி வேக வச்சிடலாம். இந்த சைடு குழியாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த கோட்டிங் ஆனது தெரில. இப்போ பாருங்கள், அந்த கிரில்லோட அந்த லைன்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அது ஸ்மோக்கி ஃப்ளேவர் அழகாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் சிக்கன் எப்படி இருக்குன்னு. கடையில் கிடைக்கிற மாதிரி தந்தூரியோட அந்த லைனாக ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து இன்னொரு மெத்தடில் நான் ஏர்ஃப்ரையர் மெத்தடில் தான் பண்ணி காமிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏர்ஃப்ரையரை எடுத்துட்டு ஜஸ்ட் ஆயில் வந்து லைட்டாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏர்ஃப்ரையரில் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃப்ரை பண்ண ஒரு பீஸாக எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கிரில் பண்ண உங்களுக்கு பிடிக்கலாட்டினா ஏர் ஃப்ரையர் இருந்தால் ஏர் ஃப்ரையரில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிரில்லோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஆயிலே நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணதில் வந்து லைட்டாக நம்மளோட அந்த சிக்கனோட அந்த க்ரீன் எசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசாலா, அந்த க்ரீன் மசாலான்னு தான் சொல்லுவோம். இதை வந்து லேசாக கோட் பண்ணி விட்டுட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். ஏர் ஃப்ரையரில் ஆல்ரெடி இது வெந்தனால இதை ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும் உள்ளே நல்லா வேகிறதுக்கு. இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு 10 நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கிறேன். 180 டிகிரியில் நம்ம வச்சா போதும். ஆல்ரெடி இது 180 டிகிரியில் தான் இருக்குது. ஓகே, இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து குக் ஆகிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து குக் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து கிரில் ஆகி கிடச்சிருக்குது. பாருங்கள், சிக்கனில் ஒரு பீஸ்லேயும் நல்லா லைனாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது குக் ஆனதை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குக்காகி நல்லா கிரில் மாதிரி வந்திருக்கு. இதை பார்த்தா இப்போயே சாப்பிடணும்னு தோணும். பாருங்கள், இது இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடையில் கிடைக்கிறத விட சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மித்த சிக்கனை நான் குக் பண்ணி காமிக்கிறேன். குக் பண்ணிட்டு கொண்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்ல மசாலா எல்லாம் வந்து நல்லா கோட் ஆகி பைண்ட் ஆகி சூப்பராக இருக்குது. கடையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் தந்தூரி வந்து 1000 rupees ஆச்சும் வரும். இப்போ வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் கோழி எடுத்தோம்னாலே வந்து ஒரு லைவாக எடுத்தோம்னா கரெக்டாக வந்து 300 rupees தான் வரும். பாருங்கள், உள்ளே எல்லாம் நல்லா வெந்து குக்காகி சூப்பராக இருக்குது. இதுக்கு நான் இன்னைக்கு மயோனஸ் தான் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. வீட்டிலே பண்ணிக்கலாம். மயோனஸ் ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் அதையும் செஞ்சு போஸ்ட் பண்ணுறேன் மிக்சியில் எப்படி செய்கிறதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே வந்து ஜஸ்ட் 300 செலவில் அழகாக